ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் அப்படியே இன்றைக்கி ஒன் டே விலாக் தான். மார்னிங்லேருந்து அப்படி பார்க்க போகிறோம். மார்னிங் போய் எல்லா தோட்டத்தில் போய் நான் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எல்லாம் குரங்கெல்லாம் பயங்கரமாக இது பண்ணி வச்சிச்சு. சரி, மார்னிங் அவசரமாக பொங்கல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் விலாக் எடுக்க மறந்து போச்சு. மார்னிங் பொங்கல் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஆஃப்டர்நூன் விலாக் எடுக்கலாம் அப்படின்றனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் மறந்துட்டேன். சீரக சம்பா ரைஸ் 2 டம்ளர் எடுத்து கழுவி 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம் அப்படின்றனால அதுதான் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே சைட் பை சைட் மாவு இல்லைங்க, மாவு அரைச்சாதான் நம்மளுக்கெலாம் கொஞ்சம் வேலையே கம்மியான மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இட்லி தோசைலாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் மாவு தீர்ந்த உடனே ஆட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் சைட் பை சைட் பண்ணிவிட்டு லஞ்சும் பண்ணிடலாம் அப்படின்றனால இன்றைக்கி வெஜ் புலாவ் மாதிரி தான் பண்ணலான் இருக்கேன். சிம்பிளாக ரைத்தா. மாவாட்டுற அன்றைக்கி வேலையெல்லாம் இப்போலாம் செய்ய முடியல. அதனால் சிம்பிளாக புலாவ் பண்ணிக்கலாம் அப்படின்னால வீட்டில் என்கிட்ட கேரட், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம் இருந்தது, பீன்ஸ், பச்சை மிளகா வச்சுருந்தேன், தக்காளி ஒன்று, புலாவ் சிம்பிளாக. அப்புறம் பன்னீர் மட்டும் கொஞ்சம் இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால அதுதான் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே மித்ரன் டிவி பார்த்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நான் இது தான் ஃபுல்லாகவே அந்த மாவு ஓடுற வரைக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கீ ரைஸ் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி மாதிரியும் இல்லை, பிரியாணினா கொஞ்சம் காரமாக இருக்கும். சரி, நான் புலாவ் மாதிரி பண்ணால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்மளும் சாப்பிட்லாம். இப்போல்லாம் காரமே சாப்பிட முடியலை. அதனால் புலாவ் மாதிரி தான் பண்ணுறேன். 2 ஸ்பூன் வெண்ணெய், கீயும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறதுனா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பட்டை, நாசிப்பூ, மேஸு, அதுக்கப்புறம் 3 மிளகு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 4-5 பச்சை மிளகா. காரத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நான் ஒரு 4-5 பச்சை மிளகா மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் நல்லாவே வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே நம்ம காய்கறி, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன தக்காளியை கூட சேர்த்துக்கோங்க. மசியணுன்னு தேவையில்லை. ஒரு சாட்டை பண்ணிவிட்டு காய்கறியோடையே அதுவும் ஒரு வதக்குனாவே நல்லாயிருக்கும். நான் புலாவுக்கு ஒருத்தவங்க கரம் மசாலா போடுவாங்க. நான்லாம் பெருசாக வேறு எதுவும் போல, அந்த ஸ்பைசஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே ரைஸ் ஊற வச்சு கொஞ்சம் வடிகட்டி வச்சுட்டேன். அந்த ரைஸை சேர்த்து நம்ம எண்ணெயிலையோ அந்த கீலையோ கொஞ்சம் ஒரு 2 வாட்டி நல்லா வாட்டினோன்னா அந்த குலையாது, ரைஸு செப்ரேட்டாக இருக்கும். எதுக்குனாலுமே அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டு போடாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சுடு தண்ணி தான் ஊற்றுவேன். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு பாயில்டான தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சுருந்தேன். சீரக சம்பா ரைஸை நான் 1.5 2 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை சூடு பண்ணி அப்படியே நான் சேர்த்துட்டேன். முன்னாடியே சேர்த்தா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால ரொம்ப இதாக போயிருன்றனால நான் பன்னீர் தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக தான் பன்னீர் மட்டும் சேர்த்துட்டு ஒரு சும்மா வச்சுட்டு கிண்டி விட்டேன். நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாவோட காரம் தான், வேறு எதுவும் தேவையில்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. நான் 2 விசில் விட்டேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். சின்ன பர்னரில் ஹை ஃப்ளேம் தான் வச்சுருந்தேன். அடியெல்லாம் பிடிக்கல, சூப்பராகவே வந்திருந்தது. ஊறினால 2 விசில் தாராளமாகவே போதும். உங்களுக்கு ரொம்பவும் வெறப்பாக இருக்காது, ரொம்ப குழஞ்ச மாதிரியும் இருக்காது.
சைட் பை சைடு அது விசில் வந்தோடனே சரி இது பண்ணிட்டோம் அப்படின்றனால மித்திரனை வந்து நான் தூக்க வரும்னு சொல்லிட்டுலாம் சரி அதுக்குள்ளே நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் போய் தூங்க வைக்கலாம் அப்படின்னால அந்த மாவு உளுந்து ஓடிட்டு இருந்தது. உளுந்து ஓடிட்டு அதை வலிச்சுட்டு அப்படி நான் இட்லி தனியாக தோசைக்கு தனியாக நான் ஆட்டி வச்சுக்குவேன். ரைஸ் மாவு எப்பயுமே தனித்தனியாக. ஏன்னா நைட்டு இட்லி ஊற்றிக்குவேன், மார்னிங் மட்டும்தான் நான் தோசை ஊற்றிக்கிறது. அதனால் தனித்தனியாக நான் ஆட்டி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் மித்திரன் தூங்க வைக்கிறேன். இல்லை நானும் துணி காயப்போட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கூட ஒரு துணி எப்பயுமே எங்கூட துணி காயப்போட வந்தால் ஒன்று எடுத்து கொடுப்பாப்புல. ஒரு துணியாக ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. ஒரு துணியாக அந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பான், நான் காய போடுவேன். எப்போ எப்பயுமே துணி முடிச்சுட்டு இருந்தாப்புலன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதையும் முடிச்சுட்டு கீழே அவனை தூங்க வச்சுட்டு நான் எனக்கு ரொம்ப பசி, என்னால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் ஓப்பன் பண்ண வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க, அதனால் எடுக்க முடியல. அப்படியே ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு நான் கொஞ்சம் தோசை மாவு இருந்தது. அது நான் சட்னி நான் பச்சையாக அரைச்சி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்குவேன். சட்னி வெங்காய சட்னி இது ஈஸியாக சீக்கிரம் ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். தக்காளி நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு இருந்ததுன்னா நல்லா ஒரு கப்பு சின்ன வெங்காயம், அதிலே ஒரு கை பூண்டு, தேவையான அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம், உப்பு, அவ்வளோதான். பூண்டு இல்லாதவங்க வெறும் ஒரு வெங்காயம் 3 தக்காளி கூட வச்சு அரைச்சிக்கலாம். புளிலாம் எதுவும் தேவையில்லை. இதை நீங்கள் பச்சையாக அரைச்சி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் கடாயில் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். நான் மோஜோக்கு எங்கள் டாக்கு ரைஸ் வச்சுருந்தேன். நைட் ரைஸ் இல்லை அதனால் மத்தியானம் புலாவுனால ரைஸ் வச்சுருந்தேன், ஒயிட் ரைஸ். அதுக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 4 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நான் இதை இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சையாக, அதை நல்லா விட்ருங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசியே ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் தான் போதும். அதுவே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். மூடி வச்சுருங்க. உப்பு மட்டும் உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த இது சீக்கிரம் ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அது வதக்கி அது இது பண்ணிங்கிறதுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் அடுத்த நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் மித்திரனுக்கு குட்டி குட்டி தோசையாக ஊற்றிட்டு நான் நெய் ஊற்றிடுவேன் இதுலேயே. அப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், விரைக்காது தோசை. பிச்சு தான் போடணும், இருந்தாலும் ஒன்று குட்டி குட்டியாக ஊற்றினா கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் அப்படியே ஊற்றி சட்னி லைட்டாக கொஞ்சம் போட்டு நெய் ஊற்றி அதுலேயும் கொடுத்துருவேன். அவராகவே சாப்பிட்ருவார். அப்புறம் எனக்கும் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு நைட் டின்னர் தோசை சட்னியோட பச்சை வெங்காய சட்னியோட முடிச்சாச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.